ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் மதுரையில் ஒரு பெரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த மாநாட்டோட தாக்கம் தாங்க இன்னும் குறையல. நாளுக்கு நாள் கட்சி மேடையில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, கதவிக்கிட்டே தான் கிடக்காங்க. ஆனால் எல்லா கட்சிகளும் கதவை விட்டு வெடிக்கிறார் பார்த்தீங்களா தளபதி விஜய். வேற லெவலு. உண்மையிலே மற்ற கட்சிக்காரர்களுக்கு தளபதி விஜய் இப்படா ஒரு தனி மனிதனுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுன்னா அது மக்கள் தளபதி விஜய் மேலே வச்சுக்கிற அன்பு தான். மற்றவங்களுக்கு மற்ற கட்சிக்காரன் காசு கொடுத்து கோட்டு பிரியாணி காட்டி தான் இந்த கூட்டம் நடத்துவாங்க. ஆனால் தளபதி விஜய் மேலே வச்சுக்க அன்பினால் தான் ஒட்டுமொத்த ஊரே கூடிச்சு. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு தலையெழுத்தே மாற்ற போகிற கட்சினா அது தமிழக வெட்டிக்கலாம் தான் முடிவு பண்ணிட்டாங்க. ஹரியானால உட்கார போது தளபதி விஜய் தான் ஆட்சி நிர்வாகம், தளபதி தமிழக வெட்டிக்கலாம் தான் அது முடிவாயிடுச்சு. முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக 2026 தமிழக வெட்டிக்கலாம் ஆட்சியை பிடிக்கும். மக்கள் மாற்றத்தை நோக்கி ஓட்டு போட காத்துட்டு இருக்காங்க. இந்த தடவை ஓட்டு போடுறதுக்கு காசு நிறைய கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு மாற்று கட்சிக்கு போட்டால் நல்லதாக இருக்கும். ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது. நம்ம காசை வாங்கிட்டு அப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தயவு செஞ்சு சிந்திச்சு காசு வாங்காமல் எந்த கட்சி உண்மையாக மக்களுக்கு இருக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கிறது தான் மக்கள் கையில் தான் இருக்குது. அது தமிழக வெற்றிகரமாக இருக்கலாம். நிச்சயம் கண்டிப்பாக தளபதி விஜய் மக்களுக்கு நல்லது செய்வார். வெயிட் பண்ணி பார்ப்போம். வெற்றி நிச்சயம்.